சத்தியபாமா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். 2026-27 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை மீது நடக்கும் இந்த பொது விவாதத்தில் கலந்து கொண்டு பேச வாய்ப்பளித்த மக்களின் முதல்வர் வெற்றி தளபதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக மக்களின் ஏகோபித்த முதல்வர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதல் மற்றும் தலைமையிலான தமிழ்நாடு அரசின் சிறப்புமிக்க திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பித்த மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. குறள் 467. அதாவது ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் நன்கு திட்டமிட வேண்டும். அந்த வகையில் இன்று இந்த அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கை வெறு வரவு செலவு கணக்கு அல்ல, தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறைக்கான வளர்ச்சி பாதையை வகுக்கும் தொலைநோக்கு ஆவணமாக நான் பார்க்கின்றேன். ஒரு நல்ல பட்ஜெட் என்பது எவ்வளவு செலவு செய்கிறது என்பது அல்ல, யாருக்காக செலவு செய்கிறது என்பதுதான் அதன் உண்மையான மதிப்பு. இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. விவசாயத்திற்கு நம்பிக்கை, மாணவர்களுக்கு எதிர்காலம், பெண்களுக்கு அதிகாரமளித்தல், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில்துறைக்கு ஊக்கம், முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை, தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி. மாண்புமிகு தலைவர் அவர்களே, இந்த அரசு இன்று வெறும் எண்களை அறிவிக்கவில்லை, கனவுகளை அறிவித்துள்ளது, இலக்குகளை அறிவித்துள்ளது, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை அறிவித்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் நடைபெற்ற ஆட்சி மெத்தன போக்கால் மிகவும் பாதிக்கப்பட்டு மாநிலத்தின் நிதிநிலை மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நிதி ஆதாரம் குறைவாக உள்ள நிலையிலும் இப்படி ஒரு மகத்தான மக்கள் நல பட்ஜெட்டை தாக்கல் செய்து ஒரு வரலாற்று சாதனை படைத்துள்ளார் நம் முதலமைச்சர். அரசியல் வரலாற்றில் இதுவரை காணாத மாபெரும் மக்கள் புரட்சி உருவாக்கி ஒரு சரித்திர சாதனை படைத்து வரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்த திட்டங்கள் ஒவ்வொன்றும் ஏழை எளிய மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி முன்னேற்றத்திற்காக வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் ஆவணத்தை வெளியிட்டு தமிழ்நாட்டின் வரலாற்று படைத்த மாண்புமிகு முதல்வர் வெற்றி தளபதி அவர்களுக்கு நன்றி. 2036 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்த செயல் திட்டங்கள் வகுத்த தளபதி அவர்களின் மன உறுதியை தமிழ்நாடை வியந்து பாராட்டுகின்றது. சமூக நீதியை காத்தல், பெண்களுக்கு உரிய அதிகாரமளித்தல், நிர்வாகத்தை மேம்படுத்தல், அனைவருக்கும் வீடு, பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வாழ்வாதாரத்தை உயர்த்துதல், பசுமை பரப்பினை அதிகரித்தல் போன்ற திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாற்ற வழிவகுத்த மாண்புமிகு முதல்வர் புரட்சி தளபதி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். கடந்த பல ஆண்டுகளாக லஞ்சம் ஊழல் தலைத்து சீர்கெட்ட நிர்வாகத்தை சரி செய்ய ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு லஞ்ச ஊழலற்ற ஆட்சி வழங்கி மக்கள் வரிப்பணம் முழுமையாக மக்களுக்கு கொண்டு வந்த மாண்புமிகு முதல்வர் வெற்றி தளபதி அவர்களை இதையும் சுத்தியோடு நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். மக்களின் வரிப்பணத்தில் இருந்து ஒரு பைசாவும் தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டால் விடமாட்டேன், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சரை கண்டாலே, அவர் பெயரை கண்டாலே ஊழல்வாதிகள் கலங்கி போய் உள்ளார்கள். சரக்கு மற்றும் சேவை வரிகளில் நேரடி தொடர்பற்ற பத்திரப்பதிவு மற்றும் சுங்க நடவடிக்கைகளை கண்காணிக்க முழுமையான கணினிமயமாக்கல் என தகவல் தொழில்நுட்ப உதவியுடன் எடுத்து வரும் முன்னெடுப்புகளை காரணமாக தமிழ்நாடு அரசுக்கு கூடுதலாக ரூபாய் 15,000 கோடி வரை கிடைக்கும் என்பதை மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றார்கள். 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் பல முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது, மகிழ்ச்சி அளிக்கிறது. மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் உலகம் சோற்றில் கை வைக்கும். தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட் என்பது ஒரு துறைக்கான பட்ஜெட் அல்ல,
தமிழகத்தின் உணவு பாதுகாப்பு, விவசாயியின் வாழ்க்கை, கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்திற்கான முதலீடு ஆவணமாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு வழங்கும் மின் மானியத்திற்கு இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 7432 கோடி ரூபாய் மற்றும் வேளாண் மற்றும் உழவர் நலன் துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது உழவர் உள்ளங்களில் நம் முதல்வர் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பாராத இறப்பு, நோய்கள் அல்லது இயற்கை பேரிடர்களால் கால்நடைகளை இழப்பது விவசாயிகளுக்கு பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த அரசு நன்கு உணர்ந்து விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் இந்த அரசு கால்நடைகள் காப்போம் என்ற புதிய கால்நடை காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. கால்நடைகள் காப்போம் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 31 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை செயல்படுத்துவது பெருமகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்திருப்பது பாராட்டுக்குரியது. திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தண்ணீர் பிரச்சனைகளை தீர்க்க அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் பயனடைந்த 1045 குளம் குட்டைகள் அருகே நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. எனினும் கடந்த காலத்தில் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் ஆய்வுகள் சரியாக செயல்படாததால் 1400 குட்டைகள் விடுபட்டுள்ளன. அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் பயனடையாத விடுபட்டுள்ள 1400 குளம் குட்டைகள் அருகே இன்னும் 1200 அடிக்கு கீழே தான் நிலத்தடி நீர்மட்டம் உள்ளது. விடுபட்டுள்ள வறட்சி பகுதியாக இருக்கும் 1400 குளம் குட்டைகளுக்கு நீர்வளத்துறையால் ஆய்வு பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டால் திருப்பூர், ஈரோடு, கோவை ஆகிய 3 மாவட்ட மக்கள் பயன்பெறுவார்கள். இதனால் இந்த பகுதியின் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக உயரக்கூடிய வாய்ப்புள்ளது. ஆகவே வறட்சியான இந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் ஒருவரால் மட்டுமே முடியும். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் 2ஆம் கட்ட நிறைவேற்ற அரசாணை வெளியிட்டு நிதி ஒதுக்கி பணிகளை அரசு துவங்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் மூலம் நவீன உண்டு உறைவிட பள்ளிகளை உருவாக்க ரூபாய் 125 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஏழை எளிய கல்வி திறன்மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் மகத்தான திட்டமாகும். அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டில் 5.32 லட்சம் ஜென்சி இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலைக்கவசம் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்டட் மிதிவண்டிகள் வழங்க ஆணையிட்ட மாண்புமிகு முதல்வரை மாமா என்று அழைக்கும் குழந்தைகள் பேர் உபகை கொள்வார்கள். உலகத்தரம் வாய்ந்த கல்வியை உருவாக்குவதற்கு கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் வெற்றி மடிக்கணினிகள் திட்டத்தை செயல்படுத்த இருக்கும் தாயுள்ளம் கொண்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றிகள். மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனம் என்று சிறப்பு நோக்கு நிறுவனம் அமைப்பதும் டிஎன் சுதர் திட்டத்தின் 3200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் நவீன படுக்கை வசதிகள் கூடிய 200 ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள் கட்டப்படும் என்ற அறிவிப்பு மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாகும். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் கிராமப்புற சமூக பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களின் உயர்கல்வி தேவையை பூர்த்தி செய்ய ஒரு அரசு பொறியியல் கல்லூரி துவங்கப்பட்டால் அது அந்த மாவட்ட ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதேபோல திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இருப்பால் பயிலும் ஒரு அரசு கல்வியியல் கல்லூரி துவங்கப்பட்டால் அதில் மாணவர்களுக்கு ஏதுவாக மாணவர்கள் எளிதில் பொறியியல் கற்று அவர்களின் பொருளாதாரம் உயர ஏதுவாக அமையும். திருப்பூர் மாநகராட்சியின் எல்லைக்குள் அமைந்துள்ள நல்லாற்றின் கரையில் 7.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை அமைக்கும் பணிகள் மேற்கொண்டால் அவிநாசி சாலையிலிருந்து ஊத்துக்குளி சாலைக்கு இணைப்பு சாலையாக அமையும். இதனால் திருப்பூர் வடக்கு பகுதியில் போக்குவரத்து நெரிசல் குறையும். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மாநில அரசின் விளையாட்டு உட்கட்டமைப்பு மேம்படுத்து திட்டங்கள் மற்றும் போதை ஒழிப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து
போதை ஒழிப்பு மையம் மற்றும் விளையாட்டு மைதானம் ஒன்றை அமைத்து கொடுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பூர் தொழில் வலிமை மற்றும் ஜவுளி பாரம்பரியத்தை வெளிப்படுத்த சர்வதேச தரத்திலான மாநாடு மற்றும் கண்காட்சி மையம் அமைக்க வேண்டும். பருத்தி இறக்குமதி வரி விலக்கு நீட்டிப்பு, பருத்திக்கான 11% இறக்குமதி வரி நீக்கத்தை 31/10/2000 நீட்டிக்க மத்திய அரசை வலியுறுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கின்றேன். பீஸ் பெண்கள் சுய தொழில் திட்டத்தை 25 லட்சத்திற்கு உயர்த்தி ரூபாய் 6.25 லட்சத்தை 25% மானியமாக மாற்றித்தர வேண்டும். திருப்பூரில் பணிபுரியும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் தங்கும் விடுதிகள் மற்றும் குடியிருப்புகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்களின் குழந்தைகளின் கல்வி தொடர்ச்சியை உறுதி செய்ய அவர்களின் தாய்மொழி வழி கல்வி மற்றும் சிறப்பு கல்வி உதவி திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும். பின்னலாடை நிறுவனங்களுக்கான சிறப்பு காவல் நிலையம், பின்னலாடை நிறுவனங்களின் பண மோசடி மற்றும் நிலுவைத் தொகை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண திருப்பூரில் பின்னலாடை தொழிலுக்கான சிறப்பு பிரிவு காவல் நிலையம் அமைக்க வேண்டும். மற்றும் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் மற்றும் சார்பு தொழிலுக்கு முதலீட்டு மானியம், பிரிண்டிங், நிட்டிங், ஸ்டெண்டிங், காம்பாக்டிங், லேபிளிங் உள்ளிட்ட சார்பு தொழில்களையும் ட்ரஸ்ட் செக்டரில் சேர்த்து 25% முதலீடு மானியம் வழங்கினால் ஏற்றுமதிக்கு முழுமையான உதவியாக இருக்கும். தொழிற்சாலை மற்றும் நகராட்சி கழிவு மேலாண்மை திருப்பூரில் அதிகரித்து வரும் தொழிற்சாலை மற்றும் நகராட்சி கழிவுகளை அறிவியல் முறையில் சேகரித்து மறுசுழற்சி செய்து பாதுகாப்பாக அகற்ற ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பெருகி வரும் மின் தேவையை கருத்தில் கொண்டு புதிய பெருந்தொழில் நிலையங்களுக்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கும் ஏற்ற வகையில் ஏற்கனவே உள்ள பகுதிகளில் புதியதாக 33/11 kV துணை மின் நிலையம் அமைக்க பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பின்னலாடை உற்பத்தியில் பிரிண்டிங் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். கடந்த 30 முதல் 40 ஆண்டுகளாக கலப்பு குடியிருப்பு மற்றும் கமர்ஷியல் பகுதிகளில் இயங்கி வரும் பிரிண்டிங் நிறுவனங்களுக்கு புதுப்பித்தல் அனுமதி மறுக்கப்படுகிறது. இதனால் ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. ஆகவே பிரிண்டிங் நிறுவனங்களுக்கு முந்தைய நிலையிலேயே அனுமதி வழங்க வேண்டும். கைத்தறி நெசவாளர்களுக்கான உடல் ஆரோக்கிய காப்பீடு திட்டம் ICICI லம்பார்ட் நிறுவனம் மூலம் செயல்படுத்திய போது ஏழை எளிய நெசவாளர்கள் தமது மருத்துவ செலவினங்களை அத்திட்டத்தின் மூலம் மேற்கொண்டு மருத்துவ பலன்களை பெற்று வந்தனர். தற்போது ஏழை எளிய நெசவாளர்களின் உயிர் மூச்சாக செயல்படும் மாண்புமிகு மக்கள் முதல்வர் இவ்வகை திட்டத்தினை மீண்டும் செயல்படுத்தினால் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஏழை நெசவாளர் வாழ்வாதாரம் மேம்பாடு அடையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து வெற்றி பெற செய்து இங்கே அமர வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு வெற்றி தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே எனக்கு வாக்கினை வழங்கி இந்த அவையிலே பேச வாய்ப்பளித்த எனது தொகுதியினுடைய மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.